நாம பல்வேறு காணொளியில வலியுறுத்தி சொல்லக்கூடிய ஒரே விஷயம் நாடக காதல், ஒருதலை காதல், அது மட்டும் இல்லாம நயவஞ்சக காதல்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அதற்கான காரணம் என்ன தெரியுமா? இது போன்ற சம்பவங்கள் தான். கோவை மாவட்டத்தில் சரவணம்பட்டியில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி வளாகத்திற்கு முன்பே ஒருதலை காதலால ஒரு பெண்ணை கத்தியால குத்திட்டு போயிருக்கிறான். தொடர்ச்சியா அந்த பெண்ணை நான் விரும்புறேன், என்ன நீ லவ் பண்ணுன்னு சொல்லியிருக்கிறான். அந்த பொண்ணு தெளிவாக சொல்லியிருக்குது, எனக்கு உன்னை காதலிக்க விருப்பம் கிடையாது, என்னை கஷ்டப்பட்டு எங்கள் அப்பா அம்மா படிக்க வைக்கிறாங்க, நான் படித்து அவங்கள பார்த்துக்கணும், எங்கள் அப்பா தினம்தோறும் வேலைக்கு போயிட்டு அதில் வரக்கூடிய காசை சேர்த்து வச்சு எனக்கு காலேஜுக்கு ஃபீஸ் கட்டிட்டு இருக்கிறாரு, பள்ளிக்கூடம் படிக்க வச்சதுலேருந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்பேற்பட்ட அப்பா அம்மாவுக்கு நான் எதுவும் செய்யாமல் நான் இப்போவே காதலிச்சு நான் வீணாக போக விரும்பலை, என்னை விட்டுடுன்னு சொல்லியிருக்குது அந்த பொண்ணு. அந்த பையன் என்ன பண்ணியிருக்கான் தெரியுமா? நீ என்னை லவ் பண்ணலாம், நீ உயிரோடவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து அந்த பொண்ணை குத்திட்டான். அந்த பொண்ணு தற்போது சிகிச்சை பெற்றுட்டு வந்துட்டு இருக்குது. குத்திட்டு இவன் ஓடிட்டான். இப்போ காவல்துறை இவனை வலை வீசி தேடிட்டு இருக்குது. இதை தான் சொல்கிறோம். இது எந்த வகையிலான காதல்? இப்போது இந்த சாதி அந்த சாதி அதெல்லாம் தேவையே கிடையாது. எந்த சாதியாக வேணாலும் உனக்கு விருப்பப்பட்ட அந்த பொண்ணு விருப்பப்பட்ட கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருங்க. ஆனால் விருப்பமற்ற காதல் என்ன வெங்காயத்தில் இருக்குது? நீ அந்த பொண்ணை குத்திட்டு நீ போய்டுவ நாளைக்கு ஊர்மையா பாவுள்ள அந்த பொண்ணு அந்த வலியோட அது என்ன மாதிரியான கனவுல வாழ்ந்துட்டு இருந்திருக்கும். இதுக்கு நீ அந்த பொண்ணை குத்திட்டு போயிட்டேன்னா அந்த பொண்ணு இப்போ எவ்வளோ கஷ்டத்தில் துடிச்சிட்டு இருக்கிறோம். அவங்க அப்பா அம்மா அடிச்சு கூட அவங்க சொல்கிறாங்க, நான் அடிச்சு கூட என் பிள்ளைய வளர்த்தது கிடையாது, ஆனால் இன்னைக்கு ஒருத்தர் கத்தியால குத்திட்டு போயிருக்கேன், அந்த வழி என் பிள்ளை எவ்வளோ கஷ்டப்படணும். இதை தாண்டா சொல்கிறோம். இந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ணாத. உன் வீட்லேயும் பெண்கள் இருப்பாங்க. உனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சதுன்னா முதல்ல உன் தகுதியை வளர்த்துக்க. நல்ல படி. முதலாம் ஆண்டு பொண்ணு வைக்காது சகமானவன். நீ முதல்ல படித்து முடியும், ஒரு நல்ல வேலைக்கு போ, கை நிறைய சம்பாரிச்சுட்டு ஒரு பொண்ணை போய் லவ் பண்ணுறேன்னு சொல்லி உன்னை அந்த பொண்ணு தானா ஏற்றுக்க போகுது. நீ ஊதாரித்தனமாக இருந்துக்கிட்டு நீயே ஒன்றுத்துக்கு இது இல்லாமல் போயிட்டு அந்த பொண்ணை வற்புறுத்துற அப்படின்னா எந்த பொண்ணை ஏற்றுக்கும்? இது போன்ற சம்பவங்கள் பெருமளவில் நடக்குது. எனவே ஒரு பெரும் விழிப்புணர்வு தேவை. எல்லா பெற்றோர்களும் தங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு நல்லதொரு பாதுகாப்பை உறுதிப்படுத்துங்க. நீங்களே காலேஜ் கொண்டு போங்க, நீங்களே கூப்பிட்டு வாங்க. ஒன்றும் அதை விட பெரிய வேலைங்க யாருக்கும் கிடையாது. இல்லை அந்த பொண்ணுக்கு அண்ணனோ தம்பியோ இருக்கிறானா அவனை கூப்பிட்டு போக சொல்லுங்கள், கூப்பிட்டு வர சொல்லுங்கள். காலேஜ் போகிற டைம் கொண்டு போய் விட்டுட்டு காலேஜ் ரிட்டர்ன் ஆகிற டைம் கூப்பிட்டு வர சொல்லுங்கள். இது போன்ற பல்வேறு விஷயங்கள் தவிர்க்கப்பட வேண்டும், தடுக்கப்பட வேண்டும். கொஞ்சமாவது யோசிங்கடா. ஒரு பொண்ணை காதல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தகுதி நம்மள்கிட்ட இருக்கணும். என்ன தகுதி தெரியுமா? சாதி அந்த இதெல்லாம் கிடையாது. நல்ல படிப்பு, நல்ல சம்பாதித்தியம், ஒரு நல்ல வருமானம் இருந்ததுன்னா போதும். ஆனால் அந்த பொண்ணு ஒன்று விரும்பும்.